ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாக்டவுனில் உங்களுக்கு வெட்டிங்னா நீங்களே செல்ஃபாக மேக்கப் பண்ணிக்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். ஸோ நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணுறதுக்கெலாம் மேபி இந்த டைமில் வந்து பயப்படலாம். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தாலே நீங்களே வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கின்னை வந்து அதை தான் வந்து ட்ரை அவுட் ஆக விடாமலும் சரி உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டோனர் வந்து இது ஆப்ஷனல் தான். நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா சிடிஎம் ரொட்டீன்லேயே வந்துடும், நம்மளுக்கு முடிஞ்சிடும். அண்ட் அடுத்து லிப் பாம். கண்டிப்பாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறப்பே லிப் பாம் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருங்க. ஸோ அது உங்கள் லிப்ஸ் வந்து ட்ரை அவுட் பண்ணாமல் பார்த்துக்கும். தென் இப்போ வந்து மெயின் ப்ராசஸ்க்கு வரோம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஓப்பன் போஸ் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணி ஸ்மூத்தாக்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் ப்ரைமர் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து பேஸ் மேக்கப்புக்கு கண்டிப்பாக தேவை. இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். ஸோ எந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குங்க. ரொம்ப லோ குவாலிட்டிலையும் அதுக்கு வாங்கிடாதீங்க. எனக்கு வந்து இப்போ என்வைபேயோட ப்ரைமர் வந்து பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருக்குது. 225க்கு ஒர்த்து தான். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெட் வைப்ஸ் வச்சுக்கோங்க. வெட் வைப்ஸ் எப்போதுமே தேவை. ஸோ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ்னால் நமக்கு அது யூஸ் ஆகும். தென் ஒரு நல்ல ஃபவுண்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் உங்களுக்கு ஆப்ஷனலுக்கு பிபி க்ரீமும் காமிச்சிருக்கேன். பிகாஸ் நான் இப்போ ஆஃப் லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிபி க்ரீம் வச்சு மேக்கப் போட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்பின்ஸ் வந்து இதில் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் இது வச்சுருக்கேன். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா வந்து பயோட்டிக் ஃபவுண்டேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலர் எசன்ஸோட ஃபவுண்டேஷன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வேணுமோ, லிக்விடாக வேணுமா, இல்லை இந்த மாதிரி க்ரீம் ஃபவுண்டேஷன், ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்கள் ஷேடுக்கு எக்ஸாக்டாக மேட்சாக வாங்கிக்கோங்க. நீங்கள் அது கடையில் போய் கேட்டாலே உங்களுக்கு வந்து லைக் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுவாங்க. நீங்கள் அதை வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா ஆன்லைன் ஆர்டர்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். தென் ஐப்ரோ பென்சில் வந்து பிளாக் வாங்குறத விட ப்ரௌன் ஷேடில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்வைபேயோட ஐப்ரோ பென்சில். இதோட ப்ரைஸ் வந்து 85 சம்திங் தான் வந்துச்சு. ஸோ நான் இது எடுத்திருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பட்ஸ் எப்போதுமே வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் ஃபவுண்டேஷனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் மஸ்ட்டு கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த மேக்கப் வந்து செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் தேவை. இதில் நான் காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாக்மேவோட ஒரு காம்பேக்ட் காமிச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஹை எண்டில் தான் இருக்கும், 500க்கு மேலே. ரிமைனிங் வந்து என்வைபே காம்பேக்ட்டும் சரி, பயோட்டிக் காம்பேக்ட்டும் சரி உங்களுக்கு 125 150 இருக்கிற ரேஞ்சில் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அது என்ன ஷேடோ நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம். தென் கன்சீலர் அண்ட் கரெக்டர். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து தேவை தான். கன்சீலர் வந்து உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் கரெக்டரில் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் அது வந்து நம்ம அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ஆரஞ்ச் கரெக்டர் தேவை. தென் மேக்கப் ப்ரஷ் இல்லைனாலும் நீங்கள் வந்து உங்கள் கையில் போடுறனாலும் போட்டுக்கலாம். பட் எனக்குலாம் வந்து கொஞ்சம் மேக்கப் ப்ரஷ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தோணும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் ஐ மேக்கப் கொஞ்சம் ப்ரஷஸ், லிப் மேக்கப்புக்கு அண்ட் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறது. ஸோ இது இருந்தாலே போதும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேக்கப் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ப்ரஷஸ் வந்து தனியாகவும் வாங்கிக்கலாம், இல்லைனா கிட் மாதிரி விற்கிது. ஸோ அதுலேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அஃபோர்டபுள் ரேஞ்சிலுமே நிறைய ப்ரஷஸ் இருக்குது. அண்ட் இது வந்து நான் சொன்னேன்ல கன்சீலர் வந்து 15 ஷேட் பேலட்டில் வரும். ஸோ இது ஒரே பேலட்டில் நீங்கள் கான்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் கரெக்டர்ஸ் வேணாலும். கரெக்டர் இதில் ஆரஞ்ச் கரெக்டர் இல்லை. ஸோ அதனால் அது நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கன்சீலர் ஷேட். நீங்கள் ப்ரைடல்ஸ்க்கு வந்து நிறையா ப்ரைடல் மேக்கப் போடுறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து ஒரு நல்ல வந்து பொட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவை மெயினாக பிந்தி. ஸோ உங்களுக்கு அது எது தோணுதோ நீங்கள் வந்து அதை பார்த்து வாங்கிக்கலாம். தென் நல்ல ஒரு ஐஷேடோ பேலட்டு. நான் வந்து இதில் மிஸ் ரோஸ் ஐஷேடோ பேலட்டில் இந்த ப்ரௌன் ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேஸாக நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு பேலட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஷேட்ஸ், அதாவது ப்ரௌன் அண்ட் கோல்டன் ஷேட்ஸ் ஃபில் அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அது வந்து நம்ம காமனாக போட்டுக்கலாம். அந்த கோல்டன் ஷேட் வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம்ல. ஸோ ரிசப்ஷன் லுக்காக இருக்கட்டும், இல்லை வெட்டிங் லுக்காக இருக்கட்டும், ஸோ நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு மேக்கப் பேலட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரஷ்லாம் வராது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ரஷ் தனியாக வாங்கிக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து கையில் போடுறதா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நீங்கள் கையில் போட்டுக்கலாம். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஜல், ஐலைனர், மஸ்காரா. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதுவே வாங்கிக்கலாம். ஐலைனர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கண்ணில் கை வைக்காமல் இருக்கணும், இல்லைனா அது வந்து ஸ்மஜ் ஆயிரும். ஸோ ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மஸ்காரா நல்லதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் காஜல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் வந்து நான் சுகர் பிராண்டோடது இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இந்த ஹைலைட்டர். இது மினி ஹைலைட்டர். இதோட ப்ரைஸ் வந்து 399 நினைக்கிறேன் இது. ஸோ இது சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து லைக் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து 2 ஷேட் கிட்ட இருந்துச்சு. அடுத்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ரேஞ்சுனா இது வந்து 100 சம்திங் எஸ்எஃப்ஆர் கலர் பேலட்டுன்னு சொல்லிட்டு ஃபேக்கான் அப்படிங்கிற வெப்சைட்டில் வாங்கினேன். ஸோ இதில் வந்து க்ரீம் ஹைலைட்டர். இதில் வந்து 3 ஷேட் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷு. ஸோ ப்ளஷ் வந்து
சீக்ஸ் வந்து ரொம்பவே அழகாக காட்டும். ஸோ அதனால் ப்ளஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவுமே சுகர் பிராண்டோடது மினி ஹைலைட் மினி ப்ளஷ்ஷு. இதோட ப்ரைஸும் 399. இதுவும் செம்மையான ப்ராடக்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்போதுமே வந்து ஒரு மிரர் வச்சுக்கோங்க ஹேண்டியாக. ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நான் பேசிக் ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருக்கேன் மேக்கப்புக்கு. ஸோ அப்கமிங் வீடியோவில் முடிஞ்சால் டியூட்டோரியலும் நான் காமிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.